எங்களை கொல்றதுக்கு அனுப்புனீங்க. தேவா, நான் உன்னை எப்படி கூட்டிட்டு வந்தனோ அந்த நீரஜ் என்னையும் அப்படிதான் கூட்டிட்டு வந்தான். இவ்வளவு பேரை கொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடா. நாட்டை இப்படி கொள்ளடிப்பாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ஜெயிலே இருந்திருப்பேன். இந்த டீலுக்கு நான் ஒத்துருக்கவே மாட்டேன். நிஜமாவே எனக்கு தெரியாதுடா. எங்களை கொன்னுடுவாங்கன்னு தெரியும்ல சார். அந்த 1000 பேர் தான் மனுஷங்களா சார்? நாங்க இல்லையா? உங்களை மாதிரி தானே சார் நாங்களும் இருக்கோம். நீங்க இவ்வளோ இவ்வளோ சோறு வச்சீங்கன்னா, ₹1 தட்டில் போட்டீங்கன்னா உங்களை கும்பிடுறோம், சாமியா நினைக்கிறோம். இதே மண்ணில் தானே சார் நாங்களும் இருக்கோம். நாங்க உங்க கண்ணுக்கு தெரியலையா? நாங்களும் மனுஷங்க இல்லையா? எங்க உயிர்லாம் உயிர் இல்லையா சார்? கேலு, திவ்யா, குஷ்பு அவங்களும் மனுஷங்க தானே சார்? குஷ்பு சார், குஷ்பு உங்களை அப்பான்னு கூப்பிட்டாலே சார், அவரை கொல்லும் போது என்ன சார் பண்ணீங்க? குஷ்பு கொல்லலடா, பத்திரமா இருக்கா. மறைச்சிட்டேன், என்கிட்ட சேஃபா தான் இருக்கா. அவங்களுக்கு தெரியாம வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். டேய், அந்த நீரஜ் அரெஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்கேமை வெளியே கொண்டு வந்து நடு ரோட்ல நிறுத்தணும். நீயோ குஷ்பு வாழணும்னா இது ஒண்ணுதான் வழி. இந்த நாட்டை காப்பாற்றணும்னா அவனை அரெஸ்ட் பண்ணாதான் உண்டு. நான் செஞ்ச தப்ப நான் தான் செய்யப்படலாம். குஷ்புவை கண்ணில் காட்டுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். டேய், இருந்தாலும் அந்த நீரஜும் ஒண்ணுதான்டா. டேய் இல்லடா, டேய் அந்த நீரஜ் எல்லாம் அரசலாம் பண்ண மாட்டாங்க, நல்லா ஏமாத்துறாங்கடா. தேவா, என்ன நம்புடா.